ஹாய் மக்களே. ஆக்சுவலி சீமான் அண்ணன் வந்து இன்னைக்கு ஏதோ பணங்கள் ஏதோ இறக்குறத வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடத்திருக்காரு போல. அதை பற்றி ஃபுல்லாக தெரில. பட் ஆனால் அதுக்கு வந்து அவர் ஏறுறதுக்கு வந்து ஏடி மாதிரி மரத்தில் செட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அசிங்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரோல் போய்கிட்டு இருக்கு. என்னோட சின்ன கேள்வி, அறிவியல் வளர்ச்சியில் நம்ம எவ்வளவோ முன்னேறி போய்கிட்டு இருக்கோம், எவ்வளவோ விஷயங்களை இந்த அறிவியல் வந்து எளிமையாக்கிட்டு இருக்கு. ஒரு படத்தில் விவேக்கோட சொல்லுவார், ஒரு காலத்தில் மரத்துக்கு ஏறுறது கூட லிஃப்ட் வந்துடும் அப்படின்னு. இவங்க லிஃப்ட் பண்ணல, கொஞ்சம் வித்தியாசமா யோசிச்சு ஏனியுமே ரெடி பண்ணியிருக்காங்கல்ல. ஏன் அதுல என்ன தப்புன்றேன். ஏன்னா பனைமரம் ஏறதுக்கான ஒரு உடல்வாகு எப்படி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளால டக்குன்னு ஏற முடியாது. சாதாரண டவர் ஏறக்கே மூச்சுவாங்க நம்மள மாதிரி ஆட்களுக்கு. அதுவும் சுத்தி எவ்வளோ சேஃப்டி பெல்ட்ல இருக்கும்போது. ஆனா எந்த சேஃப்டியும் இல்லாம அந்த காலத்துல ஏறி இருக்காங்க, பல 100 வருஷமா ஏறி இருக்காங்க. அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி இன்னைக்கு பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாக்குற எல்லாருக்குமே நம்மளும் ஏறலாம் போலே தோணும்ல. ஏன்னா பனங்கருப்பட்டியோட ஆயுர்வேதா அந்த ஒரு குணநலங்கள்லாம் நிறைய இருக்கு. 1 2 கிடையாது, அதெல்லாம் நிறைய லிஸ்ட் போட்டு சொல்லணும். ஏன்னா இன்னைக்கும் நம்மள பல பேருக்கு தெரியாத விஷயங்கள் இந்த பனை மரத்துக்குள்ள நிறைய புதிஞ்சு கிடக்கு. அதெல்லாம் பேசலாம் நம்ம. அந்த கல்லு பத்தி எனக்கு தெரியாது சத்தியமா, அதை பத்தி பேசுறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. பட் ஆனால் இந்த ஒரு விஷயத்த ஏன் இவ்வளவு கலாய்க்கிறீங்க? அது கலாய்க்கினா என்ன யூஸ்? ஒரு விஷயத்த எளிமையாக்கி இருக்காங்க. சீவனனை ஏறின மாதிரி சின்ன குழந்தை கூட ஏறலாம், வயசான தாத்தா கூட ஏறலாம், ரொம்ப வருஷமா ஏறினவங்க இப்ப ஏற முடியலையே அப்படின்னு ஃபீல் பண்ற கூட ஏறலாமே. அது ஒரு நல்ல விஷயம் தானே, அதை பாராட்டலாம்ல. ஸோ ஒருவேளை உங்களுக்கு அந்த நீங்கள் நடந்த விஷயங்கள் பற்றிலாம் தெரியணும் அப்படின்னா, முழுசாக தெரிஞ்சுட்டு வந்து வீடியோ போடுறேன் அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. என்னால் முடிஞ்சளவு தெரிஞ்சுட்டு வந்து வீடியோ போடுறேன். நன்றி. சாரி, சிரிப்பு வந்துருச்சு எனக்கு. ஏன்னா நம்ம என்னதான் நல்ல விஷயங்கள் பேசினாலுமே ஒரு குறிப்பிட்ட கோஸ்ட் வந்து கமெண்ட்ல கழுவி ஊற்றதான் செய்வீங்க. அது தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். ஜாம்பிஸ் கூட்டம் தானே, வாங்க பார்த்துக்கலாம். கண்டிப்பா நான் வந்து நாத்தாக்கா கிடையாது, சிவனனை கட்சி கிடையாதுங்க. ஸோ தயவு செஞ்சு ஒரு நல்ல விஷயத்த, ஒரு அறிவியல் பூர்வமான ஒரு விஷயத்த சப்போர்ட் பண்றேன், அவ்வளவுதான். இதுல என்ன அறிவியல் பூர்வமா இருக்கு அப்படின்றது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சுக்கணும்னா அதையும் கமெண்ட்ல கேளுங்க, சொல்றேன். ஸோ நன்றி, பாய். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருக்கலாம். ஸோ 4 பேர் ஷேர் பண்ணுங்க, இதை பத்தி கலாய்க்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்க பார்த்து புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துப்பாங்க. நன்றி.